வெல்கம் டு ட்ராமா ரிவ்யூ. இந்த வீடியோவில் மை இன்ஜினியர் எபிசோட் 3 தாய் பிஎல் ட்ராமா பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். போ அண்ட் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் காலேஜில் இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போ கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா, என்னடா அந்த ஜூனியர் பையன் உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி போ சொல்கிறான். நேற்று கூட பப்பில் 2 பேரும் கப்புள்ஸாக அப்படி பிஹேவ் பண்ணிங்க அது மாதிரி கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் சும்மா தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாத்தியா நீங்கள் 2 பேர் ரோஸ் கொடுத்த பிக் எல்லாமே இன்டர்நெட்டில் லீக் ஆயிடுச்சு. உங்க 2 பேருக்கும் என்னன்னு பேசுறாங்க. 2 பேர் லவ் பண்றீங்க, அதை மறைக்கிறதுக்கு ஏதாவது பண்றீங்களா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கேட்கறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு அவனை பிடிக்காது அப்படின்ற மாதிரி போ சொல்றான். மெடிக்கல் ஸ்டூடெண்ட் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கு ரோஸ்லாம் கொடுத்துருக்காங்களா அப்படின்லாம் வேற பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு இவங்க டிஸ்கஸ் பண்ணதும், உங்களுக்கு என்னடா இப்போ அவன் என்கிட்ட ரோஸ் தானே வந்து கொடுக்கக்கூடாது இருடான்னு சொல்லிட்டு உடனே கால் பண்றான் போ டியாக்கு. ஹலோ டியா, அதுக்கப்புறம் நீ அப்படின்றான். உடனே டியா என்ன சொல்றான் அப்படின்னா, சீக்கிரம் நீ ஸ்கூல் பேக் சைட் வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு பதறிட்டு போய் பார்க்கறான். டியா ஒரு ஃப்ளவர் ஷாப்ல நிற்கிறான். இங்கே பார்த்தியா கிட்டே இருக்குது ஸ்கூல் பேக் சைட்லேயே நியூ ஃப்ளவர் ஷாப், பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல, வா உள்ள போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போகிறான். இது ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரா, பார்க்க ரியலாக இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் எல்லாத்தையும் முகந்து பார்க்குறான். இது எல்லாத்தையும் போ அப்படியே ரசிக்கிறான். இவன் சொல்ல வந்ததை சொல்ல முடியல, அதுக்கப்புறம் ரோஸ் கொடுக்காதடா அப்படின்னு சொல்ல முடியல. ஆனால் அப்படியே வியந்து போய் நின்றுக்கிட்டு இருக்கான் டியோனை பார்த்து. இதுக்கு பேர் தான் அழகுல மயங்குறதுன்னு சொல்லுவாங்களோ. இப்போ டியோ என்ன பண்ணுறான்னா 2 ஃப்ளார் எடுத்து காமிக்கிறான். இது 2த்துல எது நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இது நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி போ சொல்லிட்டு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ அந்த மாதிரி பேசுகிற டியோ, அதுக்கப்புறம் நீ அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறான். இது 2த்துல அப்படின்ற மாதிரி அவன் அடுத்தது காமிக்கிறான். அது நல்லா இருக்குது அப்படின்னோடனே, டே என்னடா பண்ணுற சொல்ல வந்து சொல்லுடா அப்படின்னு போ சொல்கிறான். இது 2த்துல அப்படின்ற பார்த்து ஈன்னு சிரிக்கிறான். அது அப்படியே ஸ்லோ மோஷனில் பார்த்துட்டு, என்னடா அவன் சிரிச்சே கவுக்குறான் அப்படின்றதால ஏதாவது வந்து சூஸ் பண்ணு, உன்கிட்ட இருந்து கொடுத்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நான் என்ன கேட்டுட்டு நீ இது மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, நீ என்கிட்ட ஃப்ளார்ஸ் கேட்டல, நான் வந்துட்டு கொடுத்தா நீ என்ன டீஸ் பண்ணலாம்ல, அதனால தானே நீ ஃப்ளார்ஸ் கொடுக்க சொல்ற அப்படின்ற மாதிரி டியான் திட்டிடுறான் போவான். அடுத்தது கரெக்டா போ ஏதோ சொல்ல போவான். அதுக்குள்ள டியான் என்ன பண்ணுவானா, பூனைக்குட்டி கூட அப்படியே விளையாடிட்டு கொஞ்சிக்கிட்டு இருப்பான். இவன் அப்படியே மெய் மறந்து பார்ப்பான் விளையாடிட்டு இருக்கிறத. அப்படியே ஃபோன் எடுத்து நைஸா ஒரு போட்டோ எடுத்துருவான். ஃபிளாஷ் அடிச்சிடும். இவன் டக்குன்னு திரும்பி பார்ப்பான். என்ன போட்டோ எடுத்தியா அப்படின்ற மாதிரி கேட்பான். நானா இடியட் கிரேசியா இருக்கியா நீ, உன்னையே நடக்க போறேன் அப்படின்ற மாதிரி போ சமாளிக்கிறான். என்னை அப்படியே பார்த்துட்டு அந்த சீன் முடியுது. ஒன்று சொல்லணும், இதுக்கப்புறம் எனக்கு ஃப்ளாரட் வந்து கொடுக்காத அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஐ மீன் கியர் ஸ்டாச்சுவில் வந்து கொடுக்காத, வேற லொக்கேஷன் மாற்றலாம் அப்படின்ற மாதிரி சொன்னதும், ஏன் நீ ஷையாக ஃபீல் பண்ணுறியா மற்றவங்க பார்க்குறாங்கன்னு அப்படின்ற மாதிரி டியான் கேட்குறான். அதெல்லாம் இல்லை, சும்மா தான் வேறு பிளேஸ் மாற்றலாம் அப்படின்ற மாதிரி அவன் சொன்னதும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்த நாள் காலேஜில் காமிக்கிறாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க. உடனே உங்கள் கிளாஸுக்கு கிளம்பின உடனே போ என்ன சொல்கிறான், நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்ன அப்போல்லாம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெஸ்ட் ரூம் பண்ணுறான். சரி வாங்கடா நம்ம போகலாம், டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு இவங்க கிளம்புறாங்க. இவன் உடனே என்ன பண்ணுறான், அந்த பேக் சைட் சொன்னான் இல்லையா ஸ்கூல் பின்னாடி, அங்கே போகிறான். அங்கே போனதும் நம்ம டியான் நிற்கிறான். இந்த ஃப்ளார் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதை வாங்கி பேக்குள்ளே வச்சுக்கிறான். ஆமாம் நீ எதுக்கு பேக்குள்ளே வைக்கிற, அப்போ நீ ஷையாக ஃபீல் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதெல்லாம் இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறான். அவனோட ஃப்ரெண்டு நிற்கிற மாதிரி தெரிஞ்சதும் வா வா அப்படின்ற மாதிரி இழுத்துட்டு அப்படியே ஒளிய வைக்கிறான். ஒளிய வச்சதும் அங்கே ஒரு ரொமான்டிக் இவன் வந்து எட்டி பார்க்குறான். இது வந்து டியான் அப்படியே பார்க்குறான். இப்போ 2 பேரும் அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து பார்க்குறாங்க. அங்கே ஒரு அப்படியே ஒரு ஃபீல் வந்து டெவலப் ஆகுது. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா போம் கிளாஸ் ரூமுக்கும் போயிடுறான். அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போனதும், என்ன ஒரு மாதிரி ஃப்ளார் ஸ்மெல் வருது, ரோஸ் ஸ்மெல், அது வந்து ரெட் கலர் ரோஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கொஞ்சம் நேரம் சும்மா இருக்கீங்களா, ரோஸும் இல்லை ஒன்றும் இல்லை, கொஞ்சம் சும்மா இருங்க அப்படின்ற மாதிரி போ சொல்கிறான். இப்போ போவோட ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறான் அப்படின்னா, டியானை நான் ஃப்ராங்க் கூட பார்த்துருக்கேன் அண்ட் அது மாதிரியும் பேசிக்கிறாங்க, 2 பேருமே வந்து ஃபன்னாக பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி இவன் கேட்டதும், ஆமாம் நான் கூட கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி இன்னொரு ஃப்ரெண்டு சொல்கிறான். இப்போ இவன் என்ன சொல்கிறான்னா, நல்லா கேட்டுக்கோங்க, இதுதான் கே லவ் ட்ரையாங்கல் அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறான். போ சொல்லவே தேவையில்ல, 2 பேரும் ஏன் ஃபன்னாக பேசியிருந்தாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் அந்த திங்கிங்லேயே இருக்கான். கரெக்டாக மேம் கிளாஸ்க்கு என்ட்ராகி ஃபிசிக்ஸ் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது எதை பற்றி, அந்த நியூட்டன் செகண்ட் லா தேர்ட் லா அதை பற்றி எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னா, மியூச்சுவல் ரியாக்ஷன் பற்றி சொல்கிறாங்க. அப்புறம் எக்ஸாம்பிள் ஹியூமன் பீயிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே அட்ராக்ட் பண்ணி தானே ஒன்று சார்ந்து தானே இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து போம் கேட்டுட்டு அப்படியே இதை ஃப்ராங்குக்கும் டியானுக்கும் அப்ளை பண்ணி பார்க்குறான். அதில் அவன் இமேஜின் பண்ணுறது தான் நீங்கள் பார்க்குற சீன்ஸ் எல்லாம். இதை அவன் அப்படியே நினைக்க என்ன ஆகுது, ஸ்டாப் அப்படின்ற மாதிரி கிளாஸ்லேயே கத்திடுறான். எல்லாரும் பார்க்குறாங்க, மேமும் பார்க்குறாங்க. நான் கொஞ்சம் லீவ் அப்ளை பண்ணுறேன், உடனே எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி இவன் கிளாஸ்லேருந்து எழுந்து போயிடுறான். என்னாச்சு இவனுக்கு அப்படின்ற மாதிரி அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வீட்டுக்கு காரில் போயிட்டே இருக்கான். அப்படி இருக்கப்போ அவனுக்கு ஒரு ஃபோன் வருது. அட்டன் பண்ணி பேசுகிறான். அவங்க ஆன்ட்டி தான் வந்து ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அடுத்த சீனில் டியான் காலேஜுக்கு போய்ட்றான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன் அப்போலாம் நீ மார்னிங் கிளாஸை ஸ்கிப் பண்ணிட்டு வர அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது நான் நீ காலைல லேட்டாக எழுந்துட்டேன் அதனால தான் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவங்க ஃபோன் எடுத்து காமிக்கிறாங்க. அந்த பிக்கு இன்டர்நெட்டில் ஸ்ப்ரெட் ஆச்சு இல்லையா, அண்ட் போவும் வந்து டியானும் இருக்க மாதிரி ரோஸ் கொடுக்குற மாதிரி அந்த பிக்கை காமிச்சதும், இப்போ நீ சொல்கிறியா இல்லை நாங்கள் உண்மையை வர வைக்கிட்டோமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சரி ஓகே நான் சொல்லிடுறேன்
அதாவது 30 டேஸ்க்கு நான் வந்து ஃப்ளார் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எதுக்கு நீ கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு அது ஒரு பெரிய கதை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ராம் இதை கேட்டதும் செம கடுப்பாக வரான். இரு அவனை அப்படின்ற மாதிரி எழுந்திருக்கான். இரு 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 ஒன்றும் இல்லை ஆக்சுவலாக நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் நான் ஃப்ளார் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி, அதனால தான் எதுவும் பிரச்சனை வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அடுத்த சீனில் போவோட 2 ஃப்ரெண்ட்ஸை காமிக்கிறாங்க. அண்ட் இவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த பர்த்டே பார்ட்டியில் நானா ஒரு பொண்ணு இருக்கும்ல, ஒரு 2 கேர்ள்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்திருப்பாளே, அதில் ஒரு பொண்ணு தான் இவனை இன்வைட் பண்ணுறா சாப்பிட்றதுக்கு. வாவ் இவளை நான் கூப்பிடுறா. சரி ஓகே சரி ஹஸ்பண்ட் கோச்சிக்காத, இந்த பையன் அவனை செல்லமா ஹஸ்பண்டுன்னு கூப்பிடுவா. சரி மியூட்டட் ஹஸ்பண்ட் நான் போயிட்டு வரேன் ஓகேவா, நம்ம ஃபன்னை லேட்டராக வச்சுக்கலாம் பாய் அப்படின்ற மாதிரி இவன் கிளம்புறான். அந்த புள்ள மூஞ்சி அப்படியே வாடுது இல்லையா, ஸோ அவன் வந்து இவனை ஒன் சைடாக லவ் பண்ணுறான். ஆனால் இது இவனுக்கு தெரியாது. ஸோ சாரி நான் கிளம்புறேன், ஃபியூச்சரில் இதுக்கு நான் காம்பன்சேட் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி பாய் மியூட்டட் ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு போகிறான். சீனில் இந்த பொண்ணும் இவனும் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணிட்டு உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்குறான். அவனை நான் பிரேக்கப் பண்ணிட்டேன், ஒழுங்காகவே என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டான் அப்படின்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு சீன் போடுது. இவங்க 2 பேர் பேசிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் கரெக்டாக செவுத்தில் ஒட்டின ஒரு பள்ளி, அது கூட ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் அதோட மட்டக்கரமாக ஒருத்தன் வருவான். வந்து என்ன பண்ணுறான், ஹே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட அப்படின்ற மாதிரி கேட்பான். இல்லை பேபி இவன் என்னோட நியூ பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்லை, ஃப்ரெண்டு சும்மா மீட் பண்ண கூப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி இது சொல்லுது. உடனே என்ன சொல்கிறான், இவன் எவ்வளோ அக்லியாக இருக்கான் பார்க்க, இவ்வளோ அசிங்கமாக இருக்கான், இவனை போய் நீ ஃப்ரெண்டுன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஷர்ட்டே பிடிக்கிறான். அப்படி பிடிக்கிறப்போ கரெக்டாக என்ட்ரி கொடுத்து டமால்னு ஒரு அடி வாங்குறான், கீழே விழுந்துடுறான். வா அங்கேருந்து போகலாம் அப்படின்னு கையை பிடிச்சிட்டு இவங்க 2 பேர் போகிறாங்க. அண்ட் அந்த பொண்ணு டார்லிங் உங்களுக்கு எங்கே அடிப்பட்டது, எந்த பார்ட்டில் அடிப்பட்டது அப்படின்ற மாதிரி கேட்குது. கன்றாவியாக இருக்குல்ல பேரு. சரி விடு அவங்க நம்மளை ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி 2 பேருக்கும் மூச்சு வாங்குது. எப்படி நீ கரெக்டாக வந்த அப்படின்ற மாதிரி கேட்குறான். அண்ட் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து கால் வரப்போ எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்தது, அதனால தான் நான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அந்த பையன் சொன்னது உண்மைதானே, நான் பார்க்க அப்படி தான் அக்லியாக இருக்கும் போல அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். அப்படிலாம் இல்லை, நீ எதுக்கு அந்த மாதிரிலாம் நினைக்கிற, கண்டிப்பாக உன் லைஃப்பில் உனக்கு பிடிச்சவங்க வருவாங்க உன்னை நல்லா லவ் பண்ணுற மாதிரி அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். ஆனால் லவ் பண்ணுறதே இவன் தான். உன் கையை பாரு அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேண்டேஜ் எடுக்கிறான். எனக்கு தெரியும் கண்டிப்பாக நீ இதெல்லாம் வச்சிருக்க மாட்டேன் உன் ரூமில் இந்த அப்படின்னு சொல்லிட்டு இவன் போட்டு விடுறான். என் பிள்ளைக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், இவன் நம்மளுக்கு பேண்டேஜ்லாம் போட்டு விடுறானே அப்படின்னு சொல்லிட்டு மனசு உருகுது அவனுக்கு. அதை அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே சிரிக்கிறான். அண்ட் அதோட அந்த சீன் முடியுது. அடுத்த சீனில் அவன் வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போயிட்டு கபோர்டு அப்படியே திறந்து பார்க்குறான். பார்த்தா இவனோட ஃபோட்டோஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சிருக்கான். அண்ட் சீக்ரெட்டாக லவ் பண்ணுறான். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கெட்டு போயிடக்கூடாது, லவ் வந்து சொல்லிட்டா மாறிடக்கூடாது அப்படின்றதுக்காக மனசுக்குள்ளே போட்டு புதைச்சி வச்சிருக்கான். அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா போவோட இன்னொரு ஃப்ரெண்டு தான் லைப்ரரிக்கு போய்கிட்டு இருக்கா. அப்படி போகிறப்போ ராம் அங்கே இருக்கான். அவனை வந்து அவன் திருட்டுத்தனமாக ஒளிஞ்சு பார்க்குறான். அதுக்கப்புறமேட்டா ராம் என்ன பண்ணுறான், கிரவுண்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கா. இவன் போயிட்டு என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீ பேசுவியா, என்ன லாங்குவேஜ் பேசுவ, உன்னை பார்த்தா ஃபாரினர் மாதிரி இருக்குது, ஒருவேளை மிக்ஸ்டா அப்படின்ற மாதிரி கேட்குறா. போன்ஜூர் ஹலோ அன்யங்காசியான்னு சொல்லி இவனுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்லலாம் பேசுகிறான். அவன் சைலண்ட்டாக இருக்கான். என்ன அப்புறமேட்டா என்ன ஆகுதுன்னா, ஒரு நாய் வருது ஃபுட்டை சாப்பிட, நாயை பார்த்ததும் ஏன்னு சொல்லி இந்த பெஞ்ச் மேலே ஏறிடுறான். எனக்கு தாய் பேச தெரியும் அப்படின்ற மாதிரி ராம் சொல்கிறான். நீ முன்னாடியே சொல்லியிருக்கலாமே, நான் அவ்வளோ வாட்டி கேட்டேனே, அப்போலாம் எதுவும் சொல்லலையே அப்படின்னு சொல்லி இவன் கேட்குறான். அண்ட் ப்ளீஸ் அந்த நாயை மட்டும் கொஞ்சம் திரட்டி விட்டு நான் அங்கேருந்து போயிடுறேன் அப்படின்றான். இவன் சிரிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறான். அந்த நாய் எங்கே தான் இருக்குது சொன்னதும். அடுத்த சீனில் ஸ்கூல் காமிக்கிறாங்க. டியானா உட்காந்து விளையாடிட்டு இருக்கா. அண்ட் போன எபிசோடில் ஒரு குட்டி பையன் பார்த்தோம் இல்லையா, அவன் ஓடி வரான். அப்பா வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் டியானா கிட்ட. அம்மா அங்கே இருக்க அப்படின்ற மாதிரி டியானா சொல்கிறா. அண்ட் எனக்கு டயர்ட்னஸாக இருக்குது, எனக்கு ஒரு கிஸ் தெரியா அப்படின்ற மாதிரி இந்த குட்டி பையன் அந்த குட்டி பையன் கேட்குறான். உடனே டியானா என்ன சொல்கிறான் அப்படின்னா, இல்லை எங்கள் பிரதர் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்படி பேசிகிட்டே இருக்கிறப்ப கரெக்டாக டியான் என்ட்ரி கொடுக்குறான். டியானா கிட்ட பேசிகிட்டே இருக்கா. சரி நம்ம கிளம்பலாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அண்ட் இப்படி திரும்பி பார்த்தா ஒரு ஆள் நடந்து வர்றாரு. வேறு யாரும் இல்லை, நம்ம போன் தான் நடந்து வரா. பார்த்ததும் சிரிக்கிறா. என்ன நீ இங்கே வந்திருக்க, என்னை ஃபாலோ பண்ணுறியா அப்படின்ற மாதிரி டியான் கேட்குறான். நான் ஏன் உன்னை ஃபாலோ பண்ணணும், அந்த பையனை கூப்பிட்டு போக வந்திருக்கேன், என் ரிலேட்டிவ் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்னது அப்படின்ற மாதிரி உனக்கு ஒரு ஷாக் வருது. அந்த பையன் ஃபாரினர் மாதிரி இருக்கானே அப்படின்ற மாதிரி போன் கிட்ட கேட்குறான் டியான். ஆமாம் என்னோட ஆன்ட்டி வந்து ஃபாரினரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, இப்போ என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான். சரி அதெல்லாம் விடு, அவன்கிட்ட சொல்லி வை இந்த குட்டி பையன் கிட்ட என் தங்கச்சியை வந்து கிஸ் பண்ணிட்டான், ஃபர்ஸ்ட் கிஸ் என் கண்ணு முன்னாடியே பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதெல்லாம் ஒரு விஷயமா, நான் கூட தான் உனக்கு கிஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி போன் சொல்கிறான் டியான் கிட்ட. அண்ட் சின்ன பசங்க பார்த்துட்டு என்னது நீங்கள் 2 பேரும் கிஸ் பண்ணிங்களா அப்படின்ற மாதிரி அந்த குட்டி பையன் கேட்குறான். அண்ட் சரி நான் கிளம்புறேன் இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு டியான் வந்து தங்கச்சியை கூப்பிட்டு கிளம்பிடுறான். அடுத்த சீனில் டியான் அண்ட் டியானா 2 பேருமே ஷாப்பிங் போகிறாங்க. அண்ட் அப்புறமேட்டா ஒரு ஐஸ்கிரீம் கடையை டியானா பார்க்குறா. எனக்கு வேணுமே, இது சாப்பிடணும் போல இருக்கே, பார்க்கவே நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஆமாம் பட் ஆனால் கொஞ்சம் நேரத்தில் மழை வர மாதிரி இருக்கே, நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அண்ணா ப்ளீஸ் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொன்னதும் சரி வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. எல்லா ஸ்பேஸும் ஆக்குபைடாக இருக்குது.
எங்கேயுமே இடம் இல்லையே, எங்கே உட்காந்து சாப்பிட்றது, இன்னொரு நாள் சாப்பிடலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்படி போவாங்க. உடனே ஃப்ராங் இருக்காருங்க, டியோ அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. இவன் திரும்புறான், என் கூட உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அண்ட் இவங்க 3 பேரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்ன கேட்குறா டியானா அப்படின்னா, உங்கள் 2 பேரும் எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஆக்சுவலாக இவங்க எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, ஸோ அப்போ தான் நாங்கள் மீட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவங்க பேர் என்ன அப்படின்ற மாதிரி டியான் கிட்ட கேட்குறான். இவனுக்கு தான் பேர் தெரியாது. அன்னைக்கு கேட்டதுக்கு ஒரு பைக் வந்து கிராஸ் ஆகிடும், ஒழுங்காக கேட்டிருக்காது. இவனுக்கு பேர் இம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். உடனே ஃப்ராங் வந்து சிரிக்கிறான், இம்மா, ஆக்சுவலாக நிஜமா என் பேர் இம்மா அப்படின்ற மாதிரி கேட்குறான் டியான் கிட்ட. அன்னைக்கு நீங்கள் சொன்னீங்க, பட் ஆனால் ஒழுங்காக காதில் விழல, நான் இப்போ என்னன்னு கூப்பிடுறது, உங்கள் பேர் சொல்லுங்கள் அப்படின்றான். இதுக்கப்புறம் அந்த பேர் தேவையில்ல, நீ இம்னே கூப்பிடு அப்படின்றான். இல்லைனா சீனியர்னு கூப்பிடு, ஆமாம் சோஃபமோர் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ டியோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே இருக்கிறத அப்படியே ஃப்ராங் என்ன பண்ணுறான், நைஸாக பிக் எடுக்கிறான். என்ன நீங்கள் பிக் எடுக்கிறீங்களா சீக்கிரட்டா அப்படின்ற மாதிரி கேட்குறான். சே நான் எடுக்கிறேன், சும்மா தான் ஒரு 4 பிக் எடுத்தேன், நான் டெலிட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெலிட் பண்ணுற மாதிரி போயிட்டு என்ன பண்ணுவார்னா அப்லோட் பண்ணுறாரு ஃபேஸ்புக் பேஜில். எனக்கு ஒரு ஃபேவர் இருக்குது அப்படின்ற மாதிரி ஃப்ராங் கேட்குறாரு. ஃபேவரா? இவர் வேறு ஐஸ்கிரீம் சாப்பிட்ட இடம் கொடுத்துட்டாரு, இவர் கேட்குறத நம்ம செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு அப்படின்றான். கடைசியில் பார்த்தா ஷாப்பிங் போகிறாங்க, ட்ரெஸ்லாம் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. எனக்கு ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி ஃப்ராங் சொல்கிறாரு. சொல்ல போகணுன்னா எனக்கு அவ்வளோ ஃபேஷனபிள் இல்லை, எனக்கு அந்தளவுக்கு செலக்ட் பண்ண தெரியாது அப்படின்னதும், பரவாயில்ல சும்மா செலக்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் இவன் ஒரு ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணுறான். இது ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் அதை வச்சுட்டு வேறு நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னதும், இல்லை எனக்கு ப்ராப்ளம் இல்லை, எனக்கு அதுவே ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொன்னதும், உங்களுக்கு இது போடுறதுக்கு ஒரு மாதிரி இருந்ததுன்னா நானும் ஒரு பீஸ் இதில் எடுத்துக்கிறேன் அதே மாதிரி அப்படின்றாரு. மற்றவங்க யாரும் டீஸ் பண்ண மாட்டாங்களா, அதாவது நினைக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. ஆமாம், இல்லை அதுவும் இருக்குது, சரி ஓகே பரவாயில்ல நான் அதில் ஒரு பீஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி 2 ஷர்ட் வந்து எடுத்துக்கிறாங்க, அவருக்கு ஒன்று இவருக்கு ஒன்று. அடுத்த சீனில் போ அண்ட் குட்டி பையன் 2 பேருமே காரில் போயிட்டு இருக்காங்க. அண்ட் போங்க ஒரு மெசேஜ் வருது. என்னடான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருப்பார்ல டியா, அதை ஃப்ராங் போஸ்ட் பண்ணியிருக்காரு. இதை பார்த்ததும் அப்படின்ற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகிறான். ஏன்னா கிளாஸ்லேயே வந்து அதை நினச்சி குழம்பிருப்பான் அவன். 2 பேருக்கும் என்ன அப்படின்ற மாதிரி. இப்போ உடனே காரை ஸ்பீடாக திருப்புறா. எங்கெங்க இவ்வளோ ஸ்பீடாக போகிறீங்க அப்படின்ற மாதிரி குட்டி பையன் கேட்குறான். டியா அண்ட் டியானா 2 பேரும் ஷாப்பிங் முடிச்சுட்டு வெளியே வந்து நிற்கிறாங்க. மழை வர மாதிரி இருக்கே, இப்போ எப்படி வீட்டுக்கு போறது அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. அண்ட் கரெக்டா போங் கார் வந்து நிக்குது. டோர் ஓபன் பண்ணி பாக்குறா. நீயா எப்படி கண்டுபிடிச்சு அங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, அது எல்லாமே ஃபேட் அப்படின்ற மாதிரி போங் சொல்றான். சரிவா போலாம், மழை பெய்யற மாதிரி இருக்கு அப்படின்றான். போங் கூடயா அப்படின்ற மாதிரி சொல்றான். ரொம்ப யோசிக்காத, பின்னாடி ஹார்ன் சவுண்ட் கேக்குது, நிறைய பேர் வெயிட் பண்றாங்க, நம்ம விடணும் சீக்கிரமா அப்படின்ற மாதிரி சொன்னதும், சரி ஓகே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆபத்துக்கு பாவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கார்லயும் ஏறி உட்காந்து 4 பேர் இப்போ அப்படியே போய்கிட்டு இருக்காங்க. காரில் போகிறப்ப என்ன கான்வர்சேஷன் நடக்குதுன்னா, ஜியானா என்ன சொல்கிறான்னா டியோங் கிட்ட, அண்ணா எனக்கு பசிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. கொஞ்ச நேரம் சொல்லலாம், நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே போ என்ன சொல்கிறான்னா, ஏன் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து குக் பண்ணி சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்குறான். இல்லை அதெல்லாம் பரவாயில்ல நாங்கள் போய்க்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னதும், இதுக்கு மேலே நீங்கள் போய் ரீச் ஆகி சாப்பிட்றதுக்குள்ளே பாப்பாவுக்கு ரொம்ப பசிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். குட்டி பையன் என்ன சொல்கிறான்னா, டாய்லெட் போகணும், சீக்கிரம் வீட்டுக்கிட்டுன்னு போய் விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். வேறு வழி இல்லை, இப்போ போ வீட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு போகணும். அண்ட் போ வீட்டுக்கு எல்லாரும் போறாங்க. ஓகே டியோனா நான் உனக்கு இப்போ குக் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். என்னது நீ குக் பண்ணுவியா அப்படின்ற மாதிரி போங் கேட்குறான். எங்க அண்ணன் சூப்பரா குக் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி டியோனா சொல்றான். ஓகே டி செல்லம் நம்ம வாங்க டிவி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி போவும் டியானும் இப்போ போய் டிவி பார்க்குறாங்க. அண்ட் அந்த சைட் டியாங் குக் பண்ணிக்கிட்டு இருக்கா. போ என்ன பண்றான்னா டியாங் கிட்ட அப்படியே மெதுவா பின்னாடி போயிட்டு ஆப்ரான் எடுத்து போட்டு விடுறான். என்ன அப்படின்ற மாதிரின்றான். இது எங்க அம்மா வாங்கி கொடுத்தாங்க, இது வரைக்கும் அவங்க யூஸ் பண்ணல, ஸோ உனக்கு போட்டிருக்கா அப்படின்ற மாதிரி சொன்னதும், அங்க ஒரு ரொமான்ஸ் நடக்குது. போ அப்படியே அதை கட்டி விடுறப்ப ரொம்ப க்ளோஸில் காது கிட்ட, அண்ட் அதை கட்டி விடுறப்போ ஒரு லவ் வந்து அவனுக்கு ஃபீல் ஆகுது. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு காது கிட்ட வந்துட்டா, என்ன நீ எவ்வளோ க்ளோஸாக வந்திருக்க அப்படின்ற மாதிரி டியாங் கேட்குறான். என்கிட்ட இருந்து உனக்கு கிஸ் வேணுமா அப்படின்ற மாதிரி போங் கேட்டதும், எனக்குலாம் உன் கிஸ் வேணாம் அப்படின்ற மாதிரி டியாங் சொல்கிறான். என்ன இடியட் மாதிரி பேசுற அப்படின்னு சொல்லிட்டதுக்கு அப்புறமேட்டா, இந்த அதை டேஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னு டியாங் ஸ்பூன் எடுத்து அப்படியே போ வாய்க்கிட்ட வைக்கிறான். போ என்ன பண்றான்னா டியாவோட கையை அப்படியே பிடிச்சிட்டு அண்ட் அதை டேஸ்ட் பண்றான். அப்போ 2 பேருக்கும் ஒரு கனெக்ஷன், அப்படியே இந்த லவ் வந்து அப்படியே டெவலப் ஆகும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஸ்டேஜ்ல இருக்கு. அதுவும் ஒரு ரொமான்ஸ் தான். கண்ணும் கொள்ளையடித்தாள் அப்படின்ற மாதிரி 2 பேருமே அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. உடனே டியாங் என்ன பண்றான், சரி ஓகே நீ போய் அங்கே போய் உட்காரு, அதுவே எனக்கு பெரிய ஹெல்ப் தான், நானே குக் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்போ போ என்ன பண்றான், திருட்டு பையன் அப்படியே பின்னாடி நைஸா போயிட்டு மொபைல் எடுத்துட்டு
டியாங் குக் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு பிக்கை எடுத்துடுறான். கரெக்டா அந்த குட்டி பையன் டோர் ஓபன் பண்ணி பாக்குறான். என்ன நீங்க சீக்கிரட்டா தெரியாம பிக் எடுக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி போன் கிட்ட கேக்குறான். யார்கிட்டயும் சொல்லாத அப்படின்ற மாதிரி போன் சொல்றான். இப்ப இந்த குட்டி பையன் என்ன சொல்றான் அப்படின்னா, எங்க அப்பாவும் இப்படிதான், எங்க அம்மா குக் பண்ணிட்டு இருக்கப்ப அவர் வந்து ஃபிளர்ட் பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதும், நீ நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கடா அப்படின்ற மாதிரி போன் சொல்றான். வாங்க வாங்க சாப்பிடலாம், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி டியோ எல்லாரையும் கூப்பிட்டு அப்படியே அழகா அரேஞ்ச் பண்ணிருக்காரு. வா சூப்பரா இருக்கு பார்க்கவே டியோலாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலி அவங்க 2 பேரையும் பாக்குறப்போ அப்பா அம்மா எங்க வீட்டுல அப்பா அம்மா எப்படி பண்ணுவாங்க அது மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி டியானா சொன்னதும் அப்படியே அப்படின்ற மாதிரி டியான் கேக்குறான். உடனே போ என்ன சொல்றான் அப்படின்னா, நான் தான் அப்பா இவன் தான் அம்மா அப்படின்ற மாதிரி சொல்றா. கொஞ்சம் சும்மா இரு அப்படின்ற மாதிரின்றான். அதெல்லாம் விட சின்ன பசங்க தானே அப்படின்னதும், நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, இது பின்னாடி அவங்களுக்கு எப்படி கூப்பிடுவாங்க அப்புறம் நம்மள இதே மாதிரியே கூட்டுற போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அதெல்லாம் நீ எதுவும் கண்டுக்காத அப்படின்ற மாதிரி சொல்றான். இவனுக்கு ஒரு சந்தோஷம். இப்ப எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. அடுத்த சீன் கிச்சன்ல காமிக்கிறாங்க. போன், ஜானா அந்த குட்டி பையன் எல்லாருமே இருக்காங்க. ஜானா போயிட்டு என்ன கேக்குறான்னா, அண்ணா நான் அனிமேஷன் மூவி பாக்கட்டுமா, அந்த குட்டி பையன்ட்ட பாக்கட்டுமா அப்படின்ற மாதிரி கேக்குறா. இல்லடா சொல்லும், டைம் ஆயிடுச்சு நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்றான் டியா. போ உடனே என்ன சொல்றான் அப்படின்னா, வெளியே பாரு இன்னும் மழை நிக்கல, அவ்வளவு மழை பெய்யுது, தண்ணி எல்லாம் இருக்கும், அதை தாண்டி நீங்க போனீங்கன்னா கரப்பாம்பூச்சி பாம்பு இதெல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கு அந்த குட்டி பையன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஆமா நான் கூட எவ்வளோ பெரிய crocodile பார்த்தேன் அப்படின்ற மாதிரி, இந்த வயசுல உனக்கு என்னடா இப்படி பிடிக்கிற அப்படின்ற மாதிரி அவ்வளோ crocodile பெருசா பார்த்தாலாம். ஜியா அப்ப என்ன சொல்றான் அப்படின்னா, சரி ஓகே இன்னைக்கு நம்ம இங்க ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஜானா கிட்ட சொல்றா. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் குட்டி பசங்க அனிமேஷன் மூவி பார்க்க போயிடுவாங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா ஜான் போன் கிட்ட என்ன கேட்பானா, இதெல்லாம் உன் பிளான் தானே இங்க என்ன ஸ்டே பண்ண வைக்கிறது அப்படின்ற மாதிரி கேக்குறா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே அப்படின்ற மாதிரி போ சொல்றான். இப்போ என்னன்னா ரூம்ல வந்து நீ குளி, டவல் இருக்கு, என்னோட கிளாத்ஸ் போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி போ சொன்னதும் ஜான் அப்படியே பாக்குறான். வேற வழி இல்லையே, குளிச்சுதானே ஆகணும். போயிட்டு அவன் ஃப்ரெஷ் ஆயிட்டு டவல் கட்டிட்டு வரான். போ என்ன பண்றான்னா, திருட்டுத்தனமா ஜான் ஒரு பிக் எடுத்தான்ல அதை சோசியல் மீடியால அப்லோட் பண்ணிடுறான். அண்ட் இப்ப சைட்ல பாக்குறான் ஜான் டவல் கட்டிட்டு நின்னதும் அப்படியே அழகுல மயங்குறதுன்னுவாங்கல்ல, அப்படியே பேன்னு பாக்குறான். ஜியோ என்ன கேக்குறான்னா, என்ன பாக்குற என்ன அப்படின்ற மாதிரி கேக்குறான். ஒன்றும் இல்லை, நீ ரூம் எல்லாம் பாரு தண்ணியாக்குற அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாரு இந்த போ. ஜோ என்ன பண்ணுவானா, அப்படியே பெட்ல உட்காந்துட்டு தலையை தொடச்சிட்டு இருப்பான். உடனே போ என்ன பண்றான், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இல்ல மேடம் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு ஜோ சொல்றான். பரவாயில்ல நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட க்ளோஸா வந்து அந்த டவலை வாங்கி பின்னாடி அப்படியே தொடச்சு விடுவான். அண்ட் ஜானுக்கும் தெரியுது ஏதோ ஒரு ஃபீல் போதே. என்ன நீ இன்னுமா தலையை தொடச்சிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஜான் கேட்பான். அந்த ஃபீல் வந்து ஜியாங்க்கும் தெரிஞ்சிடும் அப்படி தலையை தோற்றப்போ. ஜியாங் வந்து அப்படியே சைலண்டா அப்படியே சைட்ல அப்படி பாக்குற மாதிரி காட்டுவாங்க. இப்போ போ அப்படியே கிட்ட போயிட்டு என்ன சொல்றான்னா ஜியாங் கிட்ட, என்கிட்ட யூனிஃபார்ம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். நீ என்ன சொல்ல வர, என்ன பத்தி பேசுற அப்படின்ற மாதிரி கேட்குறான். என்கிட்ட கியரும் இருக்கு அப்படின்னதும், நீ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ல உங்ககிட்ட கியர் இருக்கும் தான் அப்படின்னதும் இன்னும் க்ளோஸா கிட்ட போறான். ஆனா என்கிட்ட ஒய்ஃப் மட்டும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றான். என்ன இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். எனக்கு தெரியும், நான் நினைச்சேன் உன்ன மாதிரி ஃபுல் கிட்டலாம் இதெல்லாம் சொன்னா புரியாது அப்படின்னு. என்ன எதுக்கு இப்ப நீ திட்டுற, ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்டுக்கு வா, என்ன சொல்ல வர இப்ப நீ அப்படின்ற மாதிரி ஜாங் கேட்குறான். அப்போ போ என்ன பண்றான்னா இன்னும் கிட்ட வரான். கிட்ட வந்தது என்ன சொல்றான் அப்படின்னா, உன் கூடவே வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி போன் ஜியாங் கிட்ட சொல்றா. 2 பேரும் மாத்தி மாத்தி பார்த்துட்டே இருக்காங்க. அப்படியே இந்த எபிசோட 2 பேரை காட்டி முடிக்கிறாங்க. ஏன் ஜியாங் கிட்ட இன்னும் க்ளோஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி பாக்குறான்னா, அண்ட் இதுக்கு முன்னாடி ஒரு எபிசோட்ல பாத்தீங்கன்னா பார்ட்டி நடக்கும். அப்போ ஜியோவோட ஃப்ரெண்டு ரேம் வந்து கேட்பானா, நீங்க யார் என் ஃப்ரெண்டுக்கு அப்படின்ற மாதிரி கேட்பான். அண்ட் அது ஒன்று. இந்த சீன்ல என்ன ஆகும்னா 2 பேரும் வந்து ஸ்கூல்ல மீட் பண்ணுவாங்கல்ல ஜியோவும் போவும். அப்போ வந்து ஜியோ என்ன கேட்பானா, நீ என் ஃப்ரெண்டு கூட இல்லை, ஃப்ரீயா இந்த மாதிரிலாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்பா. அண்ட் அந்த கொஸ்டின் இது 2மே வந்து யாருவன் ஜியோ எனக்கு யாரு அப்படின்ற மாதிரி போ மனசுல ஆழமா பதிஞ்சிடும். அதனாலதான் வந்து ரொமான்டிக்கா அவன் மனசுல இருக்கிறத வெளியே சொல்லிட்டான். அடுத்த எபிசோட்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்றத பார்க்கலாம்.